வணக்கம் ரவி. சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் குடிநீர் கிணறு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த குடிநீர் கிணற்று பகுதியில் உள்ள கட்டிடம் அருகில் தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரிக்கும் கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கடந்த குடியரசு தினம் அன்று கிராம சபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் அப்பகுதி மக்கள் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளதாலும், மேலும் அப்பகுதியில் உள்ள நோய் தொற்று பரவும் ஏற்படும் நிலையும் உள்ளதாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து மனு அளித்தும் அப்பணி நடைபெற்று வருகின்ற நிலையில் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என கடலூர் சேலம் தேசிய சாலையில் அப்பகுதியில் கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் ஈடுபட்டதால் தொடர்ந்து அப்பகுதி வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தகவல் அறிந்து வந்த சின்னசேலம் காவல் நிலைய போலீசார் காவல் ஆய்வாளர் ஏழுமலை தலைமையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை உடன்படாத காரணத்தினால் தொடர்ந்து அவர்கள் உட்கார்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை உடன்பட்டதை அடுத்து சுமார் 1.5 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.